ஒரு படைப்பாளி முதலாளி ஆகும் போதெல்லாம் மண்டைக்குள் மிளகாய் சாம்பார் கொதிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு கௌதம் மேனன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அச்சம் என்பது மடமேடா பத்திரிகையாளர் சந்திப்புல அவரது டோன் மற்றும் பாடி லாங்குவேஜில் அநியாயத்துக்கு ஆத்திரம். பிரச்சனை என்ன வேணா கேட்பீங்களா, நான் பதில் சொல்லணுமா என்ற எரிச்சல் இருந்தது அதில். உங்க படத்துல வர கதையும் காட்சி அமைப்புகளும் ஒரே மாதிரியே இருக்கே என்று ஒரு நிருபர் கேட்க, பட்டென்று டென்ஷன் ஆன கௌதம், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க, நான் ட்ரை பண்றேன் என்றார். அதோடு விட்டாரா? நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு என் படத்துக்கு வந்தா கூட 2 சீன் பார்த்துட்டு இது கௌதம் மேனன் படம்பா அப்படின்னு சொல்லணும், அது போதும் எனக்கு என்றார். அதுக்கப்புறம் அவர் கொளுத்தி போட்டு விட்டு போனதுதான் இப்போது பற்றி கொண்டே இருக்கிறதே. சிம்பு முழு கதையும் சொல்லுங்க என்று மத்த ஹீரோக்கள் மாதிரி என்ன டார்ச்சர் செய்ய மாட்டாரு. கொஞ்சம் கதை சொன்னா போதும், மத்ததை அவரே பிக்கப் பண்ணிப்பாரு என்று சொல்ல, உங்களை டார்ச்சர் பண்ண அந்த மற்ற ஹீரோக்கள் யார் என்று ஸ்பாட்லயே ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அவங்க கூட திரும்பவும் படம் பண்ண ஆசைப்படுறேன், அதனால இந்த கேள்வியை கண்டினியூ பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு கௌதம். அவர் விட்டாலும் ஊர் விட்டால் தானே, அந்த ஹீரோ யாராக இருக்கும் என்ற விவாதம் தொடங்கிவிட்டது. சூர்யா இவரது கதை பிடிக்கவில்லை என்று ஓப்பனாவே டிக்ளேர் செஞ்சிட்டாரு. அஜித்தின் எண்ணெய் அறிந்தால் பட சமயத்துல கிளைமேக்ஸ கடைசி வரை அவரிடம் சொல்லாமல் தவிர்த்தார் கௌதம். அது சொன்னாதான் ஷூட்டிங் என்கிற இழுபறியே நடந்தது. இப்போது என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலையும் கதையை முழுசா சொல்லுங்க என்று பிரச்சனை செய்கிறாராம் அப்படத்தின் ஹீரோ தனுஷ். ஆக மொத்தம் தப்பு மேற்படி ஹீரோக்களான மூவர் மீதும் இல்லை. கௌதம் மேனனின் இந்த கோபத்தை பார்த்து உலகம் பல் செட்டு வச்சு சிரிக்குது. என்ன பண்றது?